வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். தயவுசெய்து வீடியோ பார்த்தீங்கன்னா முழுசாக பார்த்துட்டு கொஞ்சம் ஹைப் ஆப்ஷன் கொடுங்க. அது ஒரு சின்ன உதவி மாதிரி தான், எனக்கு ஒரு சாப்பாடு போட்ட மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லைக் போட்டு ஹைப் ஆப்ஷன் வரும், நட்சத்திரம் மாதிரி அது போட்டு விடுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். 10 பேர் பார்த்தாலும் எனக்காக நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டினியூ பண்ணுங்கள் எல்லோரும். எனக்கு தெரிஞ்சது ஏதோ 2 சொல்லி உலகிக்கிட்டு இருக்கிறேன். நான் குட்வாக்கில் படிக்கவில்லை, இல்லை 2ஆவதாக படிச்சிருக்கிறேன். ஏதோ என்னோடய நாலேஜை வச்சு அதை ஓடிக்கிட்டு இருக்குது. சரி, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, எங்களுக்கு எங்கள் பொண்ணை படிக்க வைக்கிறப்ப என்னென்னலாம் துரோகம் நடந்தது, என்னென்னலாம் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறதில்ல. அடுத்தவங்க வீடியோக்குள்ளே போயிடல வாங்க. 10th அவங்க அப்பா வந்து விட்டு முடிக்கிட்டார். 10th அப்புறம் எங்கள் அப்பா அவங்க தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவர் 10th விட்டு என்னப்பா பண்ணுறது, +2 வரைக்கும் படித்தா கூட ஏதோ ஒரு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அப்பா ஒரு 10,000 7,000 ஏதோ 7,000 என்னமோ கொடுத்து விட்டார். 7,000 கொடுத்து விட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சது அந்த 700 7,000 கொடுத்தது பெரிய தொகையாக இருக்கலாம். நான் அது வந்து 10வது +1 +2 படிக்கிறதுக்கு 10ல் ஒருத்தர்கிட்டும் நான் ஹெல்ப் கேட்டேன். எங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாட்டும் 2,000 3,000 அப்படி. இன்னொருத்தர் தெலுங்குக்கார் பையன், எங்களுடைய தெரியும் அந்த பையன், நல்ல பையன், அவங்க ஒரு 5,000 கட்டினாங்க ஒரு டைம் ஃபீஸு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டும் நிறைய பேர்த்திட்டு வாங்கி ஹெல்ப் வாங்கி தான் +1 +2 முடித்தா. +2 முடிச்சதும் கோயம்புத்தூர் வந்துட்டோம். கோயம்புத்தூர் வந்து படிக்கலான்ட்டு தான், எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இது. எங்கள் பொண்ணு வேறு ரொம்ப அழுகிற, அம்மா படிக்க வைங்கம்மா அப்படின்னு கால் விழுந்து கட்டி பிடிக்கிறேன். என்னைய அழுதுகிட்டு படிக்க வைங்கம்மா அப்படின்ட்டு. நான் என்ன பண்ண முடியும், என்னால் முடியாதுடா, அவங்க அப்பா விலகிட்டு அப்படி படிக்க வைக்க முடியாதுன்ட்டு நானும் அப்படியே போனேன்னா அந்த பிள்ளைனுடைய லைஃப் எங்கே போயிருக்கா, அதோடைய வேதனை பார்க்க முடியல என்னால். அதனால நான் சரி எப்படியாவது முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு பயங்கர டென்ஷனுங்க. கொஞ்சம் நெஞ்ச டென்ஷன் இல்லை, நைட்டும் பகல் தூங்கினாலும் எந்திரிச்சாலும் அதே ஞாபகம் போகுது, எப்படி படிக்க வைப்போம் அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே ஒரு மதுரைக்காரரு, நாங்கள் இருந்த ஊரில் ராஜமன்றில் அவங்களும் இருந்தாங்க ஃபைனான்ஸு. அவர் சொன்னார், பாப்பாத்தி ஒருத்தர் சத்யசாய் பாபா டிவோடி, அவங்ககிட்ட போய் கேளுங்க, ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி போய் கேட்கலாம் அப்படின்ட்டு ஃபோன் மட்டும்தான் பண்ணணும். அவங்க நம்பர் பப்ளிக் தான் இருக்குது, ஃபோன் மட்டும் பண்ணணும். ஃபோன் பண்ணுங்காட்டி மார்க்கு கேட்டார். +2 எவ்வளோ மார்க்னா 1122 வாங்கியிருந்தேன் அப்படி எங்கள் பொண்ணு. அதனால மார்க் நல்ல மார்க் தான், சரி படிக்கலாம் அப்படின்ட்டு நான் படிக்க வைக்கிறேன், வீட்டுக்கு வந்து சொல்கிறோமா அப்படின்ட்டு விட்டுனாங்க. அன்றைக்கி சாயந்தரமே வீட்டுக்கு வந்து பேசினாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் A to Z எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், ஃபீல் பண்ணாதீங்க, அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் முதல் கொண்டு நானே கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. ஆனால் அது மாதிரி தான் செஞ்சாங்க. சரி அப்படின்னு புட்டபர்த்திக்கு வந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு தாட்டி விட்டார். எங்களுக்குன்னா அதுக்கு முன்னாடி புட்டபர்த்தி எங்கே இருக்குது என்னென்னு எங்களுக்கு தெரியாது, தாட்டி விட்டாங்க. வந்துட்டோம். வந்து இங்கே பார்த்தா செலக்ட் ஆனேன். இதில் இங்கேயே படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் சொன்னேன், இல்லைங்க இங்கே படிக்க முடியாது, நாங்கள் கோயம்புத்தூர் போயிடுறோம் எங்கள் ஊருக்கு, ஏன்னா சாப்பாட்டு கூட வழி இல்லை அப்படின்னு தான் கேட்டேன். கேட்கப்போ சரி போய் எங்கே வேணும், சரி உங்கள் இஷ்டம், எங்கே இருந்தாலும் படிங்க, நான் காசு அனுப்பிச்சி விட்றேன் அந்த பிள்ளைக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கோயம்புத்தூர் போய் கிருஷ்ணமால் காலேஜில் சேர்த்து விட்றதுக்காக முயற்சி பண்ணி எங்கள் தம்பி சித்தப்பாவோடைய மருமக, எங்கள் தம்பி ஒய்ஃபு, அவங்க தான் போய் கிருஷ்ணமால் காலேஜில் பேசி எல்லாம் சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் சேர்த்து விட்டு அவங்க பணம் கட்டியெல்லாம் படிக்க வச்சுட்டாங்க. 1 வருஷம் கேப் ஆயிடுச்சு. 1 வருஷம் MBA படிக்கிறதுக்கு 1 வருஷம் கேப் ஆச்சு. ரொம்ப கஷ்டப்படுறேன். அந்த 1 வருஷம் கூட வராதுமே புள்ள நொந்து நூலை திருமண ரொம்ப ஒல்லியாக போயிட்டா. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் மகாராஜா காலேஜ், மற்ற காலேஜெல்லாம் ரூல்ஸு அங்கே வந்து 3 வருஷம் +2 அங்கே படிச்சிருக்கணும், இந்த மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்டாங்க பெரிய பெரிய காலேஜிலாம். சரி நமக்கு தகுந்தது போய் பார்ப்போம் அப்படின்ட்டு மகாராஜா காலேஜ் போனால் அங்கே எதுவுமே கேட்கல, சேர்த்துக்கிட்டாங்க. கேரளாக்காரங்க நிறைய படித்தாங்க. அதில் சேர்த்துட்டு அங்கே படித்து அண்ணா யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் வந்து 7th ரேங்க் வாங்கினான். நல்ல மார்க்கு, நல்ல 7th ரேங்க் வாங்கினா அப்படி. அப்புறம் அங்கே படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேலை, சென்னையில் வேலை கிடச்சிது. அதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், இப்பவும் பார்த்துட்ருக்காங்க. அந்த கோயம்புத்தூர் வந்ததையும் படிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணுறப்ப எங்கள் கூட பிறந்தவங்க தான் எங்கள் தம்பிக்கு சித்தப்பா பையனுக்கு ஃபோன் பண்ணி, நீ அவ்வளோலாம் அங்கே வைக்காத, அங்கே வச்சுருக்காத, படிக்க வைக்கிறதுக்கு அங்கே எதாவது அலௌட்ஸ் பண்ணாத, தாட்டி விட்டுரு, கண்ட வார்த்தை பேசி அவங்ககிட்ட ஏதோ சொல்லியிருக்கா அப்படி. அவங்க இங்கிட்டும் சொல்ல முடியாமல் அங்கிட்டும் சொல்ல முடியாமல் ரொம்ப எங்கள் தம்பி வந்து எங்கிட்ட சொல்லவே இல்லை என்னென்னு. அதுக்கப்புறம் எப்போ தெரிஞ்சுது சொன்னாங்க அப்படின்ட்டு. சரின்ட்டு அதை நாங்கள் கேர் பண்ணிக்கல. அவங்களும் எங்கள் தம்பி ஒன்றும் சொல்லலை, படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் தோட்டத்துக்கு வந்திருக்கிறப்ப சின்ன அம்மா வந்து என் மேலே பயங்கர கோபமுங்க, அவனுக்கு பயங்கர கோபம். அம்மா வந்து
எங்கள் அம்மா வீணாவில் எங்கள் அம்மா பிடிச்சி சத்தம் போட்டு சண்டை கட்டிட்டு இருந்தாங்க. நீ எதுக்கடா எங்கள் அம்மா பிடிச்சி திட்டுற அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி போனதுக்கு செருப்புலேயே தலையிலே எடுத்து செருப்புலேயே அடிச்சிட்டான். அவ்வளோ அவர் எங்கள் அப்பாவும் அங்கே இருக்கிற அவர் எதுவுமே பேச முடியல, இங்கிட்டும் பேச முடியாமல் அங்கிட்டும் பேச முடியாமல் வந்துக்கிட்டாரு. நல்லா நடிச்சிட்டா அப்படி. நான் இதை ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளோ தூரம் கெடுதல் பண்ணி அடுத்தவங்களுக்கு கெட வைக்கணும், கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுனா இன்றைக்கி உனக்கு எவ்வளோ தண்டனை கொடுத்துருக்காரு கடவுள். எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்காரு. நான் அதை பப்ளிக் பண்ண விரும்பலை. அவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்காரு. இந்த ஸ்டோரி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.